ஊத்ரா. ஐயோ ஐயோ வேணாம் சார், சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் சொல்லிடுறேன் சார், வேணாம் சார். சொல்லு. நான் கோர்ட்ல சொன்னதெல்லாம் போய் சார். அந்த 10 லட்சத்தை எடுத்தது எங்க முதலாளி சூர்யா சார் தாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்த, என்ன பண்ண எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த 10 லட்ச ரூபாய் எங்க இருக்கு அத சொல்லு. அது வந்து சார், அது எங்க ஆபீஸ்ல ஒரு பர்சனல் லாக்கர் இருக்கு சார். அது முதலாளியோட பர்சனல் லாக்கர் சார். அக்கவுண்ட்ல வராத பணத்தெல்லாம் எங்க முதலாளி அங்கதான் சார் வச்சிருப்பாரு. இதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு. உண்மையை சொல்ல மாட்டேல்ல? சரி, அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் சொல்லு. ஐயோ எனக்கு தெரியாது சார். ஏய் ஊத்ரா. சார் சார் சார், சத்தியமா சார், என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். தெரியாது சார், என்ன நம்புங்க சார். தயவு செய்து என்ன நம்புங்க சார். என்னடா நம்பலாமா? அண்ணா புள்ள குட்டி மாதிரிலாம் சத்தியம் பண்ணியிருக்கான். சொன்னது பொய்னா நாம சோழியை முடிச்சிடும் தெரியும்ல, நம்பலாண்ணே. சரி, நான் ஆஃபீஸில் போய் பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இவனை தூக்கி வண்டியில் போடுறேன். இப்போ என்ன பண்ண போகிற வெற்றி? அதான் சொன்னேன்ல, லாக்கரை திறக்கிறோம், பணத்தை எடுக்கிறோன்னு, அவ்வளோதான். சார் அது அவ்வளோ ஈஸியெல்லாம் திறக்க முடியாது சார். செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கு சார். அதே மாதிரி 24 மணி நேரமும் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருப்பாங்க சார். நீங்கள் ஒரு அடி கூட உள்ளே போக முடியாது சார். நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். புரியுதா? ஏய் உள்ளதுக்கு போடுறா. என்ன நீ வீடியோ அமைதியா இருக்கு? இது என்ன கேள்வி? என் நேரமும் எல்லாரும் வீட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. என் வீட்டுக்காரு ஒருத்தருக்கு லேண்ட் காட்டுறதுக்காக வெளியில போயிருக்காரு. அத்தை மாமா நந்தினி அக்காலாம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போன்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. ஏய் தனியா பேசணும்டி. ஒரு நிமிஷம். என்ன பேசணும்? மேல வா. என்ன ரெண்டு இலையும் புனியுமா இருக்கும்? இப்ப ஜாட மடியா பேசிக்கிட்டு போகுதுங்க. சொல்லு, என்னாச்சு? உங்க அண்ணன் ஆபீஸ்ல வேலை பார்க்கறான்ல, ஜெனரல் மேனேஜர், அவனை தூக்கியாச்சு. வேற என்ன பண்ண சொல்ற? நாளை காலையில ஜட்ஜ்மெண்ட். கலையை நான் காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஏதாவது அதிரடியா பண்ணாதான் உண்டு. அதனால தான் தூக்கணும். 10 லட்ச ரூபா பணம் எங்க இருக்குன்னு கேட்கறது தான் அவனை தூக்கணும். அப்பதான் அவன் கிளியரா சொன்னான். ஆக உங்க அண்ணன் தான் அந்த 10 லட்ச ரூபா பணத்தை லாக்கர்ல வச்சிருக்கான். இல்ல, இப்ப என் அண்ணன் கிட்ட ஏகப்பட்ட 10 லட்சம் இருக்கு. இந்த 10 லட்சம் தான் கலை மாமா மேல பழி போட்ட 10 லட்சம்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ? அங்கதான் உன் ஒன்ன முட்டாள்னு நிரூபிக்கிறான். கோர்ட்ல கலை அண்ணன் மேல கேஸ் கொடுக்கறப்போ அவன் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சு அந்த பணத்தோட சீரியல் நம்பர்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கான். அட பாவி. ரெண்டும் அதே நோட்டு தான் கோர்ட்டுக்கு நிரூபிச்சா பத்தாதா? இது சூப்பர் ஐடியா வச்சே. பரவாயில்லையே. அப்போ உனக்கும் மூளை இருக்குன்னு நிரூபிக்கிறேன். ஏய் என்ன நக்கலா? காமெடிக்கு சொன்னப்பா. நீ ஒரு உம்மனா முஜின்னு தெரியாம சொல்லிட்ட. இப்ப எதுக்கு என்ன எடுக்கிற? அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு மேனேஜருக்கு தெரியல. அதை நீ தான் கண்டுபிடிச்சு தரணும். சாரிப்பா, என்னால அதை கண்டுபிடிச்சு தர முடியாது. ஏய் இது கலையனோட வாழ்க்கை பிரச்சனைடி. நான் ஏன் அதை கண்டுபிடிக்கணும்? எனக்கு தான் அது ஏற்கனவே தெரியுமே. தெரியுமா? உண்மையா உனக்கு தெரியுமா? யூஎஸ்ல இருந்து வந்த உடனே இங்க இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு எல்லா ஆபீஸ்க்கும் சிசிடிவி சர்வேலன்ஸும் டிஜிட்டல் லாக்கிங் சிஸ்டமும் அரேஞ்ச் பண்ணதே நான் தானே. சரி, அந்த பாஸ்வேர்டை எப்ப கிரியேட் பண்ணது இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். பாஸ்வேர்டை நீயே கிரியேட் பண்ணி கொடுன்னு எங்க அண்ணன் தான் என்கிட்ட கேட்டான். அதனால அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. எல்லாம் எங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பாஸ். நம்பிக்கையா? அப்புறம் எதுக்கு அவங்கள ஏமாத்திட்டு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? தோ இதுக்கு. ஏய் உள்ள வைடி, எப்ப பாரு இதோ ஒண்ணு. சரி, அந்த பாஸ்வேர்டை சொல்லு. நான் போய் லாக்கர் ஓபன் பண்ணி பணத்தை எடுத்துட்டு வரேன். உன்கிட்டயா? எதுக்கு?
ஏன்டி இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருந்தேன்? பாஸ்வேர்டு இருந்தாதான் லாக்கரை திறந்து பணத்தை வெளியில எடுக்க முடியும். பணத்தை வெளியில எடுத்தாதான் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கு நிரூபிச்சு அண்ணனை வெளியில கொண்டு வர முடியும். ஐ எம் சாரி ஹஸ்பண்ட், ஒரு திருடனை நம்பி எல்லாம் பாஸ்வேர்ட் கொடுக்க முடியாது. ஏன்டி திமிரு உனக்கு? இந்த ரணகாலத்துல உனக்கு குதூகலம் கேக்குதுல? பாஸ்வேர்ட் தர மாட்டேன்னு தான் சொன்னேன், ஓபன் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னனா? என்ன எலவுடி சொல்ற? ஒண்ணுமே புரியல. அண்ணா ஆபீஸ்க்குள்ள தானே போற, ஏனையும் கூட்டிட்டு போ, நான் வந்து எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தரேன். ஒன்னு அங்க கூட்டு போவாங்களா? இந்த மாதிரி பூனையை மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது, சரியா? ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாது, பாஸ்வேர்டை மட்டும் சொல்லு. அப்போ உனக்கு பாஸ்வேர்டை தர முடியாது. ஏண்டி இந்த நேரத்துல கூட லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிருப்பியா நீ? புருஷ், நீ தப்பு பண்ற. பாஸ்வேர்ட் கிடைச்சா மட்டும் போதாது, அந்த கேம்பஸ்ல எங்கெல்லாம் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு, வாட்ச்மேன் எங்கெல்லாம் நிப்பாரு, எங்கெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட் இருக்குன்னு எல்லாமே உனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நீ மாட்டாம உள்ள போய் மாட்டாம வெளியே வர முடியும். அப்படி ஈஸியா போயிட்டு வரணும்னா என்னோட ஹெல்ப் கண்டிப்பா உனக்கு வேணும். அதனாலதான் சொல்றேன், கூட்டிட்டு போ. சிம்பிள். காலையில கேஸ் ஹியரிங்க்கு வருது, இதெல்லாம் பண்ணலனா கலை மாமாவுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அவர் காப்பாத்த வேணாமா? எல்லாம் என் தலையெழுத்து. வந்து தொலை, கூட்டு போய் தொலைறேன். அப்படி வா வழிக்கு. எப்ப போற எப்ப போற எப்ப போற எப்ப போற எப்ப போற போற? ஏய், இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நமக்கு இருக்க ஒரே சாய்ஸ், சரியா? 9 மணிக்கு நாம கிளம்பணும். நீ பாட்டுக்கு ஆடி அசைஞ்சு மேக்கப்லாம் போட்டு வந்து நிக்காத. அதெல்லாம் கெல்லி மாதிரி கிளம்பி ரெடியா இருப்பேன். உன்ன மாதிரி நினைச்சியா? ஏதோ பண்ணி தொலை. வர 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 வர. ஏய் போடி. என்ன 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வராங்க ஒரு மாதிரியா? இவ வேற தினசா வரா. 2 பேரும் எதுக்காக தனியா போய் ரகசியமா பேசினாங்க? கலை மாமாவை வேணும்னே அந்த கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிச்சது தெரிஞ்சிருச்சோ? இறங்கு. இந்த இடம் கரெக்டா இருக்கும், இப்படி ஏறி குச்சலாம். வா. ஏய் லூசா நீ? அங்க பாரு எத்தனை சிசிடிவி கேமராஸ் இருக்குன்னு. அந்த பக்கமா வா. ஏய் இரு. சொன்ன பேச்சு கேளு, வா. இந்த பைக் இங்க இருந்தா ஓகேவா? புருஷ் பேசாம இரு. இங்க பாரு, இதுதான் பிளைண்ட் ஸ்பாட் ஏரியா. இந்த இடத்துல எந்த செக்யூரிட்டி கேமராவும் இருக்காது, அதனால ஃபோக்கஸ் ஆகாது. ஏறி குதிச்சிடலாம். பேசிட்டே இருக்காத, ஏறி. இரு இரு. பார்த்து. இரு. வா போலாம். அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் போலாம். வா. ஏய் எங்கடி போற? என்னடி எங்க போற? எங்க போனாலும் சிசிடிவி கேமரா இருக்கு. இப்படி போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா மாட்டிப்போம். இரு. போனை வச்சுட்டு இரு இரு. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஹேக் பண்றேன். இவளை வச்சிருச்சு. பேசாம இரு. நானே கூட்டு போறேன், மாடி. இரு இரு. ஏய், நீ பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தானே படிச்ச? எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ்லாம் எப்படி ஹேக் பண்ற? காலையில தானே உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். ஆமா, டெய்லி நீ சொல்றது எல்லாம் நான்சென்ஸா தான் இருக்கு. இதுல எந்த நான்சென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது? ஓ அப்படியா? சரி நீயே பண்ணிக்கணும், கிளம்பு. பண்ணி தொலை. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? எங்க ஆஃபீஸ்ல எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸை இன்ஸ்டால் பண்ணதே நான் தான். எங்க கம்பெனில எனக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த கேமராவோட லிங்கே எனக்கு கிடைக்குது. சரி, இதனால என்ன பிரயோஜனமா? இங்க நமக்கு பிரச்சனையே இந்த செக்யூரிட்டி கேமரா தான். அண்ணன் நைட்ல அப்பப்போ எழுந்து ஒவ்வொரு யூஆர்எல்லா போய் ஒவ்வொரு யூனிட்டையும் மொபைல்ல ரேண்டமா செக் பண்ணுவான். அவன் கிட்ட மாட்டணும்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவான். ஆமா, உங்க அண்ணனுக்கு உள்ள தூக்கி வைக்கிறதுல தான் குறைச்சல். தேவையில்லாம பேசாத, சொல்றது மட்டும் கேளு. செக்யூரிட்டி கேமராவை இந்த யூஆர்எல் வழியா பார்க்கலாம். ஆனா நம்ம உள்ள போறது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதான் யோசிக்கிறேன். ஏண்டி அறிவு இருக்க உனக்கு? யூஆர்எல் கண்ட்ரோல் ஓன்ட்ட தானே இருக்கு, அதை வச்சு கேமரா ஆஃப் பண்ண வேண்டியதானே? அதே கண்ட்ரோல் அண்ணன் கிட்டயும் இருக்கு. அவன் நினைச்சா எப்ப வேணா ஆன் பண்ணலாம்ல. இது வேறையா?
ஒவ்வொரு கேமராலையும் இப்போ நான் லூப் போட போறேன். லூப்னா? இப்போ இந்த கேமராவை எடுத்துக்கோயேன். இதுல 1 நிமிஷம் ரெக்கார்டிங் இருக்கு. அதை லூப்ல போட்டு ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அந்த 1 நிமிஷத்துல என்ன நடந்துச்சோ அதுதான் திரும்ப திரும்ப ப்ளே ஆயிட்டு இருக்கும். லைவா என்ன நடக்குதுன்னு அண்ணனுக்கு தெரியாது. எனக்கு ஒரு மண்ணும் புரியல. இரு 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 நான் பண்ணி காட்டுறேன். சீக்கிரம். இங்க பாரு. ஏய், அத்தான் வெளில போயிட்டால, கட் பண்ணு. வாய மூடு. நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், அதை ஒழுங்கா பாரு. ஏய், அத்தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன? டைம் மாதிரி சீக்கிரம். இந்தா இப்ப பாரு. லூப் போட்டாச்சு. இப்ப அவன் வரான்ல, நாம் எடுத்த ஷாட் தான் விஷுவல்ல திரும்ப திரும்ப ப்ளே ஆயிட்டு இருக்கு. இங்கேயும் அங்கேயும் அவர் நடந்துகிட்டே தான் இருப்பாரு. செக்யூரிட்டி ஓரமா படுத்தா கூட இதே விஷுவல் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில வரைக்கும் இந்த வீடியோவே ஓடிட்டு இருந்தா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? நம்ம உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் தான் டைம் செட் பண்ணியிருக்கேன். செம்ம கேடிடி நீ. URL ஓபன் பண்ணது கூட கேடித்தன கிடையாது. ஆனா விஷுவலே ஆக்ட் பண்ண பாத்தியா? செம்ம பெரிய தில்லாலங்கடி நீ. பாராட்டலாம் போதும், இன்னும் 6 கேமராவை ஹேக் பண்ணணும். யாராவது வராங்களான்னு பாரு. சீக்கிரம் டி. கொஞ்ச நேரம் இரு. ஏண்டி, காலையில ஏறி காலையில வரைக்கும் இதே பண்ணிட்டு இருப்பியா? இத பாரு, நீ செய்யற மாதிரி வேலை கிடையாது இது. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணணும். ஏன் படுத்துற? செக்யூரிட்டி இந்த சைடு போவாரு. முடிஞ்சா பண்ணித்தோட. என்ன? வா போலாம் போலாம். வா 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 வா. எங்க போற? அவன் அடிச்சு மயக்கம் போட வச்சாதான் நம்ம உள்ள போக முடியும். ஏய், அவனை மயக்கம் போட வச்சனா அவன் முழிச்சதும் தகவலை போலீஸ்க்கோ இல்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட மாட்டானா? அப்ப யாரோ வந்திருக்காங்கன்னு நம்மள தானே சந்தேகப்படுவாங்க. அப்புறம் உன்னையும் என்னையும் தான் சந்தேகப்படுவாங்க. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? யாரது? யாரதுன்னு கேக்குறான்ல, யார் பாது? என்னடி பண்ற? கொஞ்ச நேரம் இரு. எதுக்கு ஏன் போன நோண்டிட்டு இருக்க? இரு. யாருப்பாங்க? வராண்டி வரோம். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, கேக்குதாங்க? போன் அடிச்சுட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. என்னாச்சு? ஒண்ணுல விடு. காட்டு. எலி வேலையா இருக்கும். ஏய் ஏய் விடு. ஏய் இரு இரு, அண்ணன் எடுத்து தேய்ச்சி விடுறேன், சரியா போயிடும். வா வா. சரி, இது விடு.
செக்யூரிட்டி நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? அவர் எங்க கம்பெனிக்கு தானே வேலை செய்யறாரு. இப்ப வரைக்கும் அவர் பொண்ணோட படிப்புக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நம்பர் கூட தெரியாதா? சரி சரி, கேள்வி கேட்காம வா. இந்தா புடி. கிளவுஸ் இங்க யூஸ் பண்றதுக்காக. போலாமா? ஏய், ஓபன் ஆயிடுச்சு. மெதுவா ஓபன் பண்ணணும். உனக்காக நான் வாழ்வேனே. கட்டிக்கோடா என்ன கட்டிக்கோடா, சட்டப்பையில் புத்தி வச்சுக்கோடா. மொத்த வாழ்க்கை உனக்காக நான் வாழ்வேனே. என்ன இது? ஏதோ தவறி போய் கீழே விழுந்துட்டோம், அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சேலையை பிடிச்சி இழுப்பியா? படிச்சவன் தானே நீ எல்லாம். இதான் உன் டீசன்சியா? விடு சும்மா. எந்த வெற்றிகிட்ட பேசிட்டு இருக்க? செய்யறது திருட்டு வேலை, இதுல ரொமான்ஸ் வேற கேக்குதோ? சரி, எதுக்கு நிக்கிற? முன்னாடி போக வேண்டியதானே? இல்ல, இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏண்டி ஃபுல் ஏற்பாடோட தான் வந்திருக்க போல. ஏண்டி இதையே நான் செஞ்சா திருடன் பொறுக்கி, ஆனா நீ செஞ்ச உத்தமி இல்ல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவும் தப்பு இல்ல பாஸ். போ, வளவளன்னு பேசாம போட்டுக்கோ. போலாம். நான் அழகா இருக்கேனா? ஓகே ஓகே ஓகே, சாரி. இப்ப என்னடி போடி? இல்ல, எங்க அண்ணன் ரூம்ல சிசிடிவி கேமரா இல்ல. அதான் இல்ல. ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதான் போய் பார்த்துட்டு வரேன். என்னடி ஆச்சு? இரு, கேமரா இருக்கு. இதை ஹேக் பண்ண முடியாதா? அது இருந்திருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்குமே. கொஞ்சம் இரு. என்ன? சேம் URL-ம் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன். அப்ப அதுலயும் அந்த லூப் வீடியோ போட்டு விடு. இரு. ஏன் படுத்துற? ஐயோ, என்ன? இந்த கேமராவுக்கு மட்டும் உள்ள நுழையிறதுக்கு பாஸ்வேர்ட் கேக்குது. எங்க அண்ணன் பர்சனலா வச்சிருக்கான் போல இருக்கு.
ஒன்றும் பண்ண முடியாதா? என்ன பண்றது? இரு, யோசிக்கிறேன். ஏதாவது பண்றி. யா, கிடைச்சிருச்சு. கேமராவோட மூவ்மெண்ட் ஆக்சஸ் அவன் முடக்கல, அதனால கேமராவை என்னால மூவ் பண்ண முடியும். அதான் எப்படி? ஒரு நிமிஷம் இரு, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் ஒரு நிமிஷம்.